சர்வ வல்லமையுள்ள அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் என்னுடைய புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமே. நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறிடா தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறிடா தேவனவர். காகங்களை அனுப்பியே எலியாவை நடத்தினார். காகங்களை அனுப்பியே எலியாவை நடத்தினார். அந்த எலியாவை அனுப்பியே ஒரு விதவையை போஷித்தார். அந்த எலியாவை அனுப்பியே ஒரு விதவையை போஷித்தார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறிடா தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறிடா தேவனவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு வார்த்தை பாருங்கள். இதனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒத்தாசைக்காக நாம் விரும்புகிறோம். எந்த மனிதராவது எனக்கு உதவி செய்வார்களா? என் ஊழியக்காரர், என்னுடைய போதகர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் உடன் பிறந்த என் அண்ணன், தங்கை, அக்கா, இவர்களாவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று பல நேரங்களில் ஒத்தாசைக்காக, உதவிக்காக மனிதர்களின் கரங்களையும் கண்களையும் அவளோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, இந்த பூமியில் உதவி செய்கிறவர்கள், உண்மையாய் உதவி செய்கிறவர்கள் வெகு சிலராய் குறைந்து போனார்கள். இரண்டாவது, அப்படியே உதவி செய்தாலும் உள்ளே ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக உதவி செய்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அல்லது உதவி செய்தால் அதற்கு பிறகு அதை வைத்து நம்மிடத்தில் காரியங்களை சாதித்து கொள்ளும்படி உதவி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதார உதவி செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இரண்டாவது, பூமியில் உள்ள மக்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்தாலும் அவருடைய திராணிக்கு தக்கதாக மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதற்கு மிஞ்சி சொல்லுவார், இதற்கு மேலே எனக்கு உதவி செய்ய முடியல, ஐ எம் சாரி என்று ஒரு வார்த்தையில் சொல்லி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவராலே செய்ய முடியாத உதவிகள் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு உதவி வேண்டுமானாலும் அவர் செய்ய முடியும். எந்த விதமான உதவியானாலும் அது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்களிடத்தில் உதவி கேட்டு கேட்டு நீங்கள் அலைந்து தெரிவதை விட முழங்கால் படியிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே உதவி கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் நீங்க அவனை விலக்கி ரட்சித்தார். ஏழை கூப்பிட்டான். பூமியிலே ஒரு ஏழை கூப்பிட்டால் யாராவது செவி கொடுப்பார்களா? ஆண்டவர் தான் உருவாக்கின ஏழையாய் இருந்தாலும், விதவையாய் இருந்தாலும், படிக்காதவனாய் இருந்தாலும், செல்வந்தனாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்கள் ஜெபங்களிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து உதவி கேளுங்கள், ஒத்தாசை கேளுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மனிதர்களை தேடி ஓடி உங்கள் நேரத்தை வீணடிக்காதிருங்கள். தேவனுடைய பாதத்தில் அமருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும். எந்தெந்த காரியத்திற்காக இதுவரை எனக்கு உதவி தேவை, இந்த வீடு கட்ட உதவி தேவை, இந்த திருமணத்தை நடத்த உதவி தேவை, இந்த கடனை அடைக்க எனக்கு உதவி தேவை,
என்று எந்தெந்த காரியத்திற்காய் ஒத்தாசை நாடினீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை தர வல்லமை உள்ளவராய் உங்கள் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், உண்மையே நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று உண்மையாய் கேளுங்கள். நிச்சயம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை என் தேவன் உதவியாய் செய்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஜெபிப்போமா. ஒத்தாசை வரும் பர்வதமாகி எங்கள் ஆண்டவரே, உம்மிடத்தில் உதவி கேட்ட அத்தனை பேருக்கும் நீர் இந்த பூமியில வாழ்ந்த போது உதவி செய்தீர். இன்றைக்கு வரைக்கும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்கிறவர், பதில் கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை சொல்லிக் கொண்டிருக்கிற அடியனுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலே எத்தனை உதவிகளை நீர் செய்திருக்கிறீர், எத்தனை முறை இவ்வளவு அற்புதமாய் என்னை போஷித்திருக்கிறீர். அதையெல்லாம் நான் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறேன். அதே விசுவாசம் என் அன்பு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே இந்திய தேசத்திற்குள் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் ஒத்தாசையெல்லாம் ஆண்டவரே மனிதர்களை தேடி இருக்குமானால் இன்றைக்கு அதை நீக்கி போட்டு உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. என்னை நோக்கி கூப்பிடு என்றுதான் நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது பிதா மகிமைப்படும்படி நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் கேட்கிறோம். என்னோடு இணைந்து யார் யார் என்னென்ன உதவிகளை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் மகனுடைய வேலை காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளையுடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் மகளுக்கு ஒரு சுகம் உண்டாகாதா? என் மகன் சுகம் அடைய மாட்டானா என்று ஏங்குகிற ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய இருதயத்தின் ஏக்கங்களை இன்றைக்கு நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், நான் எப்படி இதை எழுத போகிறேன், எப்படி நான் பாஸ் பண்ண போகிறேன், எப்படி இந்த சப்ஜெக்டை நான் புரிந்து கொள்ள போகிறேன் என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து ஞானத்தால் நிரப்பும் சுவாமி. வேலை செய்கிற பிள்ளைகள், இந்த வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன், பயமா இருக்கிறது, ஆபீஸ்க்கு போக பயமா இருக்கிறது, டியூட்டிக்கு போக பயமா இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளை திடப்படுத்தி ஞானத்தை கொடுத்து பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே வியாதி படுக்கையில கிடந்து எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய சரீரத்திற்குள்ளும் இப்பொழுது அற்புதத்தின் வல்லமை பாயட்டும் சுவாமி. சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் மறைந்து போகட்டும் சுவாமி. எழுந்து நடக்கும்படி, படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியான பலனை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குழந்தைக்காய் ஏங்குகிற பிள்ளைகள், திருமணத்திற்காக ஏங்குகிற பிள்ளைகள், கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று ஏங்குகிற பிள்ளைகள், யாராயிருந்தாலும் உதவி கேட்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கண்களும் எப்பொழுது உண்மையே நோக்கி பார்க்கட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.